அத ஒரு வேலை செஞ்சு முடிக்கலனா அது எப்பவும் வேலை செய்யாது. ஹேய், சீஸ் பீனட் பட்டர் அப்புறம் பார்பிக்யூ சாஸ் ரொம்ப சுவையா இருக்கு. இப்ப லஞ்ச் முடிஞ்சிருச்சு. நான் இப்ப அடுத்ததா என்ன செய்யணும்? அட ஆமா, என்னோட சூப்பர் சீக்ரெட் ஹைலி எக்ஸ்பெரிமெண்டல் நியூ இன்வென்ஷனை நான் எப்படியாவது முடிச்சே தீரணும். கிட்டத்தட்ட அது கம்ப்ளீட் ஆயிருச்சு. கொஞ்சம் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் என்னோட ஸ்க்ரூ டிரைவரால பண்ணா போதும். அதுக்கப்புறம் பிரமாதம், இது வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. வொர்க் அவுட் ஆயிருச்சு. நான் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே. ஓகே எவ்ரிவன், இத பாத்தீங்களா? அடேங்கப்பா, இந்த அளவுக்கு சீஸ் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. சீஸ் பாக்ஸ்க்குள்ள வேற எதுவுமே இருக்காது. நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா, என்னோட ஆன்டிக் சேஸ் கலெக்ஷனோட கேட்டலாக ரெடி பண்ண போறேன். சோ நம்ம வேலையை நம்ம ஆரம்பிக்கலாமா? அதனால நீங்க கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா? அப்படினா நம்ம இதுல எந்த சீஸையும் சாப்பிட கூடாது. இன்னைக்கு முடியாது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்க பண்றா. சரி, இந்த அப்படி இந்த ஃபார்மை நீ ஃபில் அப் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது வெளிய போகும். இங்கெல்லாம் சைன் பண்ணணும். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ ஸ்டோரேஜுக்கு அனுப்பிடு. ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல? சிம்பிளா இருக்கா? இதெல்லாம் செஞ்சு முடிக்க இன்னும் பல நாட்கள் ஆகும். உங்க ஆளினால் அழகுராஜா பேசுறேன். ஹலோ ப்ரொஃபசர் வான் வோல்ட். என்ன புது இன்வென்ஷனா? இதோ உடனே வரேன். ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டு கிளம்பிட்டா இந்த பேப்பர் ஒர்க் எல்லாம் பண்றது யாரு? நாங்களா? முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமா வர பாக்குறேன். வந்துருச்சு, ஒரு வழியா போராடி கொண்டு வந்துட்டேன். நிஜமாவே இது ரொம்ப சூப்பரா இருக்கு பாரு. பரவாயில்ல, இது கூட நல்லா தான் இருக்கு. சரி, அது இருக்கட்டும். இது என்னது? என்னோட ஆன்டிக் பேக் ஸ்கிராச்சர். முதுகு சொரியறது பாக்குறியா? என்னது முதுகு சொரியற கருவியா? ஓ, இந்த வீணான வேலையெல்லாம் விட்டுட்டு பேப்பர் ஒர்க்ஸ்க்கு நீ ஹெல்ப் பண்ணலாம்ல? கடகடன்னு பேப்பர் ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு நீ எல்லாத்தையும் செக் பண்ணணும். ஒழுங்கா செக் பண்ணணும். பேப்பர் ஒர்க்கா? என்ன பேப்பர் ஒர்க்கு? ஹாய் லாரி, நான் என்னுடைய ஃபேவரட்டான கிஃப்ட என்னுடைய ஃபேவரட்டான இன்வெஸ்டிகேட்டர் அழகுராஜா அவர்கிட்ட கொடுக்கணும். சாரி சேலி, நீங்க இப்போ உள்ள போக முடியாது. என்னையே உள்ள போக கூடாதுன்னு தடுக்கறியா? சீஸ், என்ன யாருன்னு உனக்கு தெரியாது? நான் என்ன சொல்ல வரேன்னா, வேற யாரையும் தான் உள்ள போக கூடாதுன்னு சொல்லிருப்பாங்க. ஆனா நீ என்ன தடுத்து நிறுத்துற? எங்க டியூட்டி எதை எப்படி செய்யணும்னு எங்களுக்கு நல்லா தெரியும். யாரையுமே அவர் பார்க்க விரும்பலன்னு அப்பவே சொல்லிட்டாரு. இதை நீங்க கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த பில்டிங் பக்கத்துல வச்சுட்டு போங்க, நாங்க எடுத்து கொண்டு போய் தந்துடுறோம். குட் மார்னிங் அழகுராஜ். ஹலோ ஹாரி, நான் ப்ரொஃபசர் வான் வோல்ட் லேபுக்கு போக போறேன். கொஞ்சம் அவசரமா போறேன். ஓகே, போயிட்டு வாங்க. அப்ப நீ லேபுக்கு தான் போறியா? உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. டடா! நான் இப்போ பிரசன்ட் பண்றேன் மைண்ட் மிங்லர். மைண்ட் மிங்லரா? அப்படின்னா பிரெயின் ஸ்விட்சிங் பண்ணிருக்கீங்களா? ஓ, எப்படி ப்ரொஃபசர் இதை செஞ்சீங்க? ஆமா, உண்மையிலே நான் தான் இதை செஞ்சேன். ஒரு சப்ஜெக்ட் இங்க இருக்கும், இன்னொரு சப்ஜெக்ட் அங்க இருக்கும். மீதி வேலையை மிஷின் பாத்துக்கும். ஸ்விட்சஸ் ஒன் பிரெயின், அதோட இன்னொன்னு சேர்ந்துரும். ஆமா, அது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ஆனா நான் அதை இன்னும் டெஸ்ட் பண்ணல. அப்படியா? அப்போ யாரை வச்சு நாம இந்த டெஸ்ட பண்ண முடியும்? நீங்களே சொல்லுங்க. அது இப்போ நானே அதுக்கு தயாரா தானே இருக்கேன். நானா? நீங்க இங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? சாலி ப்ளீஸ், நீ எதையும் டச் பண்ணாத. நான் பிரஸ் பண்ணி பார்க்கறேன். என்ன இது ஓடாதா? இது எல்லாமே வெறும் டம்மி பீஸா? நீ தான் ஒரு ஆபத்தான மோசமான சயின்டிஸ்ட் ஆச்சே. ஆமா, நீ என்ன பண்ணிருக்க? அது எங்க இருக்கு? எங்க அந்த ரோபோட்? இதுதானா அது? அட, என்ன இது? ஷூஸ் எல்லாம் கட்டி வச்சிருக்க. ஜாகிரதை சாலி, இதை நீ உடைச்சிருப்ப. இதோட மதிப்பு எனக்கே சரியா தெரியாது. அழகுராஜா, சாலி, ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. அதோட பவர் சர்க்யூட் ஓவர்லோட் ஆயிருச்சு. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் ப்ரொஃபசர். தேங்க் யூ சாலி. சாலியா? இது நான் ப்ரொஃபசர் அழகுராஜா. என்ன சாலி, நீ விளையாடுறியா? என்ன பார்த்தா தெரியல. மைண்ட் மிங்லர் நல்லாவே வேலை செஞ்சிருச்சு போல இருக்கே. அப்சர்வ்.
நான் தான் நீயா? அப்போ நீதான் நானா? அப்ப நான் என்னோட வாய்ஸ் என்னோட குரலை தானே நீ சொல்ல வர? எப்படி இந்த மாதிரிலாம் நடந்துச்சு? என்கிட்ட நீ மரியாதையா எல்லாத்தையும் கொடுத்துரு. அழகுராஜா, சாலி, நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க 2 பேரும் போய் அந்த மெஷின்ல உட்காருங்க. நீங்க 2 பேரும் உங்க பாடிஸ 24 ஹவர்ஸ்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலனா அப்புறம் இந்த சேஞ்ச் பெர்மனன்ட் ஆயிடும். பர்மனன்ட்டாவா? நீங்க என்ன சொல்ல வரீங்க ப்ரொஃபசர்? நிரந்தரமாவே நாங்க இப்படியே இருந்துருவோமா? என்ன விளையாட்டு ப்ரொஃபசர்? நான் என்னோட ஃபேமிலிக்கு என்ன பதில் சொல்றது? இந்த மூளையை வச்சுக்கிட்டு என்னால பிசினஸ் ரன் பண்ண முடியாது. உன் மூளையை வச்சு நடத்துற அளவுக்கு உனக்கு பிசினஸ் இருக்கா? அப்படியா? எனக்கு கூட தான் பிசினஸ் இருக்கு. எல்லாருமே நினைப்பாங்க நான் தான் ஆளினால் அழகு ராஜான்னு. இனிமே உன்னோட மீடியா குரூப்பை எடுத்து நான் நடத்த போறேன். ஓ, இனி எனக்கான நேரம் ஆரம்பிச்சாச்சு. என்னோட மூளையை என்கிட்ட திரும்ப கொடுத்துரு. இன்னும் நீ இங்கே தான் நிக்கிறியா? என்ன வேடிக்கை பார்த்துட்டு நின்னுட்டு இருக்க? நீங்க எதை சொன்னாலும் செய்ய தயாரா இருக்க மிஸ்டர் அழகராஜ். யார நீ கூப்பிடுற? ஓ ஆமா, நான் தான் ஆளினால் அழகு ராஜா. இனிமே அப்படியே நம்பிக்கிட்டு. உள்ள போகாத லாரி, இது நான் தான். என்ன உள்ள போக விடு. எத்தனை பேரை தான் இன்னமும் நான் உள்ள போக விடுறது? நீங்க எப்படி இருக்கீங்க ஹலோ அழகராஜா? சார், எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். கடைசியா இது என்னோட ஆபீஸ் ரூமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ இல்ல, இது இல்ல. இங்க என்ன நடந்துகிட்டு இங்க இருக்கு? நிறைய பேப்பர் ஒர்க் இருக்கு. அது எல்லாத்தையும் நாங்க அடுக்கிக்கிட்டு இருக்கோம். என்ன விஷயம்? சரி சரி, அதெல்லாம் விடுங்க. நான் இப்போ எதுக்காக இங்க வந்திருக்கேன்னா, ஆளினால் இல்ல, இது என்னோட ஆபீஸ். இந்த இடத்துல சிலதெல்லாம் மாத்தி அமைக்க வேண்டியிருக்கு. நீங்க இப்ப அந்த பேப்பர் ஒர்க்க ஃபினிஷ் பண்ணணும்னு சொல்லிருக்கீங்களா? ஆமா, நான் தான் சொன்னேன். இருந்தாலும் இப்போ என்னோட பிளானை மாத்திட்டேன். இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்? ஆனா நீங்க தானே இது ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்க. ஆர்கியூ பண்ணாத, சொல்லிட்டார்ல, அப்ப பண்ணலாம். சரி, இங்க இருக்கிற எல்லாத்தையும் மாத்தி அமைங்க. அப்புறம் ஆமா, இது என்ன? அது முதுகு சொரியறது. சொன்னனே, ஞாபகம் இல்ல? நிம்மதியா இருக்கு. சாலி உங்களை பார்க்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாஸ். ஏதோ ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கணுங்கிற. இல்ல, தேவையே இல்ல. இப்போ யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ண கூடாது. உனக்கு புரிஞ்சதா இல்லையா லூயி? லூயா? இல்ல, அது பேரு லாரி சார். நீ லூயி தானே? உனக்கு உன்னோட வேலை முக்கியமா இல்லையா? ஓகே. கம் ஆன் லாரி, இங்க பாரு. நான் தான் அழகுராஜா. ஓ, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. யாரோ எதுக்காகவோ வந்திருக்காங்க போல இருக்கு. அதுக்கெல்லாம் என்னால டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. ஆமா, நீங்களா எதுக்காக இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க? போய் அவங்க வேலையை பாருங்க, போங்க. கண்டிப்பா. இங்க பாருங்க, இன்னைக்கு நியூஸ் மீட்டிங் இருக்கு. ஓ, கண்டிப்பா இங்க ஒரு பெரிய மாற்றமே ஏற்பட போகுது. எப்போ எந்த நியூஸை எங்க சொல்லணும்ன்றத நான் தான் டிசைட் பண்ணுவேன். இப்போ நம்ம ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த ஆபீஸ்ல நிறைய பேர் வேலை செய்றீங்களே தவிர எந்த விதமான பிரயோஜனமும் இல்ல. நியூஸுக்கு தேவையான ஐடியாவை யாராவது எப்பவாவது எனக்கு கொடுத்திருக்கீங்களா? நம்ம ஒரு ஸ்டோரி பண்ணா என்ன? நியூ மவுசரியில நடக்கிற சீஸ் ஃபெஸ்டிவலை பத்தி. போரிங். இதெல்லாம் செஞ்சா எனக்கு தூக்கம் தான் வரும். அடுத்தது எனக்கு நல்லா தெரியும் நான் இங்க வேலை செய்யறது இல்ல. ஆனா வர வழியில ஒரு விஷயத்தை படிச்சேன். அந்த செய்தியில என்ன நீ போட்டிருந்ததுன்னா, சொல்ல வந்தத சுத்தி வளைக்காம சொல்லு. நீ சொன்ன இந்த மோசமான ஸ்டோரியை இது வரைக்கும் நான் எங்கேயும் எப்பவும் கேட்டதே இல்ல. உங்க எல்லாருக்கும் திடீர்னு என்னதான் ஆச்சு? அங்க பாரு, எவ்வளவு காமெடியா இருக்க பாத்தியா? செலிபிரிட்டிஸ் எல்லாம் வச்சு காமெடி பண்ணிருக்காங்க. எவ்வளவு அழகா கிரியேட்டிவிட்டியா பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. இந்த மாதிரி தான் நாமளும் செஞ்சாகணும். எஸ், செலிபிரிட்டி கிளாசிப்பா. இந்த மாதிரி எல்லாம் நம்ம என்னைக்கும் பண்ணதே இல்லையே. இனிமே நாம அதை தான் பண்ண போறோம். 24/7 செலிபிரிட்டிஸை வச்சு தான் இனிமே நாம நியூஸையே பண்ண போறோம். ஓகே, அதெல்லாம் எல்லாமே சரியா வரும். உங்களுக்கு யாருக்காவது இது பிடிக்கலன்னா நீங்களாம் தாராளமா வெளியே போகலாம். ஆக்சுவலி எங்களுக்கே இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். இந்த ஆசமான ஸ்டஃப் பாருங்க. பிங்க் டோர், சாண்டலியர், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஆலினால் அழகு ராஜா மீடியாவோட புது ஓனர் நான். ஓ, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் தான் ஓனர் இல்லையா? ஆலினால் அழகு ராஜா மீடியா குரூப். நான் இப்போ ஒரு விஷயத்தை பத்தி டிசைட் பண்ணிட்டேன். அது என்னன்னா, நம்ம ஒரு புது விஷயத்தை பத்தி யோசிச்சாகணும். ஓ, கிட்டத்தட்ட இது நைட் டைம் ஆயிடுச்சே.
நாளைக்கு விடியறதுக்குள்ள இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். அப்படி இல்லனா இது ரிவர்சிபிள் ஆயிடும். சாரி மறுபடியும் இரிவர்சிபிள் டேமேஜ் ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி நான் ஏதாவது செய்யணும். இல்லனா என் கம்பெனி அடுத்த தடவை நான் போகும்போது பிளான் பியை தான் யூஸ் பண்ணணும். இப்ப நீங்க இந்த இடத்தையே மாத்திட்டீங்க அழகுராஜா. அழகுராஜா, ஆமாமா நான் தான். இப்போ இத பாக்கும்போது உனக்கு என்ன தோணுது? நீ வேணா பாரு. ஆமா, நீங்க 2 பேரும் இப்ப எதுக்காக வந்தீங்க? ஏதாவது பிசினஸ் விஷயமா? பிசினஸ் பத்தி பேசும்போது நான் ஒரு சில கான்ட்ராக்ட்ஸ் வச்சிருக்கேன். இத கொஞ்சம் பாக்குறீங்களா? நான் இத உங்களுக்கு படிச்சு சொல்லவா? ஒன்னும் படிக்க தேவையில்ல, கொடு. பர்ஃபெக்ட், எல்லாம் என் கைக்கு வந்துருச்சு. நீங்க இப்படி சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கொஞ்சம் சும்மா. ட்ராப் ட்ராப் எங்க இருக்காம? என்னது அது? ஆமா, என்ன கூப்பிட்டியா? இதெல்லாம் என்னது? தேவையில்லாத வேலையெல்லாம் நீ ஏன் செய்யற? இதை எதுக்காக என் சாருக்கு பின்னாடி கொண்டு வந்து வெச்ச? சொல்லு. ஆனா நீ தானே இது எனக்கு வேணும், நல்லா இருக்குன்னு சொன்னியே, அதனாலதான். எல்லாமே சரியா தானே இருக்கு அங்கிள். என்ன நடக்கிறதெல்லாம் பாக்கும்போது என்ன சொல்ல? என்ன நீ சந்தேகப்படுறியா? நான் இல்லனா வேற யாரா இருக்குன்னு நினைக்கிற? காமெடி எல்லாம் பண்றியே. தேவையில்லாதெல்லாம் யோசிக்காத. எஸ்கார்ட் இவங்க எல்லாரையும் வெளியே அனுப்பு. எங்களை வெளியே அனுப்புறியா? கண்டிப்பா அனுப்பல, தூக்கி வெளியே போடுங்க. ஏய், என் மேல கை இருங்க அங்கிள், இவங்களை விட சொல்லுங்க. நம்பர் 1 கீடோ, டேக் கேர் ஆஃப் நம்பர் 1. இன்னும் சில முக்கியமான விஷயங்களை பத்தி நான் அப்புறமா சொல்றேன். இனிமே நான் சொல்றத மட்டும் தான் நீ கேட்டாகணும். என்ன விஷயம்? என்ன விஷயமா? ரோல் நம்பர் 2, வாயை மூடிக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா உட்காரு. ஏதோ சரியில்லை, எனக்கு என்னமோ தப்பா படுது. அவர் பேப்பர்ஸ் எல்லாம் கூட புடுங்கி வச்சுக்கிட்டாரு. அவருக்கு ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. இப்படியே விட்டு வச்சா பிரச்சனை ஆயிடும். பெஞ்சமின், உன்னோட அங்கிள் இன்னும் கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துருவாரு. அப்புறம் அவர் கத்த ஆரம்பிச்சிருவாரு. எனக்கு தெரியும், அவரோட நடவடிக்கை ரொம்ப வித்தியாசமா இல்ல. அவர் இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடிய ஆளே இல்ல. எனக்கு நல்லா புரியுது. என்கிட்ட வேற ஒரு ஐடியா வச்சிருக்கேன். இங்க பாத்தியா, ஆசம் ஸ்மூதி. ஆமா, ஆனா இந்த கேட் ஜூஸ், ஃபேஸ் மாஸ்க் இதெல்லாம் வொர்க் அவுட் ஆகுமா? அவரோட பிரெயினை யாரோ ஸ்விட்ச் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான். யார் சொன்னது நான் பிரெயினை ஸ்விட்ச் பண்ணிருக்கேன்னு? யார் சொன்னது? தேவையில்லாம யோசிக்காதீங்க. மன்னிச்சிருங்க அங்கிள், தெரியாம உண்மையை சொல்லிட்டேன். உண்மையை சொன்னியா? சரி, இப்போ நானும் நீங்க சேர்ந்து ஒரு வாக்கிங் போலாம், வரியா? உன்கிட்ட நான் நிறைய பேச வேண்டியது இருக்கு, வா போலாம். பிராட்காஸ்ட் வீடியோ பத்தி தான் பேச போறேன். ஸ்டுடியோ அந்த பக்கம் இருக்கு. ஆமா ஆமா, நான் சும்மா உன்னை டெஸ்ட் பண்ணேன். நீ எவ்வளவு தெளிவா இருக்கன்னு எனக்கு இப்போ நல்லா புரிஞ்சு போச்சு. சரி வா, உனக்காக நான் ஒரு ஸ்பெஷல் திங் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இங்க வந்து பாரு. இங்க தான் நியூஸ் மேஜிக் நடக்க போகுது. ஜெனரல் ஆபீசர். சும்மா ஒரு ஜோக்குக்காக. நீங்க எனக்குன்னு ஒரு டிவி ஷோ பண்ணலாம்னு சொல்றீங்களா? எனக்கு அப்படி ஒரு ஐடியாவே இல்ல சீஃப். அது உங்க டிபார்ட்மெண்ட். எதையுமே யோசிக்காத. நம்ம சான்ஸ் கிடைக்கும் போது அதை கண்டிப்பா நல்லா பண்ணணும். எப்பவுமே நம்ம வேலையை நம்ம ரசிக்கணும். நீ ஒரு ஸ்டார் ஆகணுமா வேண்டாமா? ஆகணும். சரி, நான் எதை பத்தி ஒரு ஷோ பண்றது? அது நீ தான் முடிவு பண்ணணும். நீ எதை வேணாலும் செய். சரி, அப்படின்னா நான் இப்படி ஒரு ஷோ பண்ண போறேன். அதாவது ஏலியன்ஸ பத்தி. இல்ல வேண்டாம், ஷார்க்ஸ பத்தி. ஷார்க்ஸ பத்தி எப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கிள், ஒரு வழியா நீ இங்கேயே இரு. அப்பதான் நீ என்னோட ரூட்ல கிராஸ் பண்ணவே மாட்ட. கூடிய சீக்கிரமே இந்த கம்பெனியை நான் டேக் ஓவர் பண்ணிடுவேன். எதுக்கு என்ன உள்ள வச்சு போட்டுனீங்க? காப்பாத்துங்க. சாலி. இல்ல இல்ல பெஞ்சமின், இது சாலி கிடையாது. இது நான் தான், அழகு ராஜா. நீயாவது தயவு செஞ்சு என்ன நம்பு.
நானும் சாலியும் ஆக்சிடென்டலா பிரெயின் எமர்ஜிங் மிஷின்ல வந்து 2 பேரும் மாட்டிக்கிட்டோம். அதனால இப்போ அவ என்ன மாதிரி நடிச்சு ஏமாத்திட்டு இருக்கா. நான் சொல்றது உனக்கு புரியும்? ஓ, இப்பதான் எனக்கு விஷயமே புரியுது. அதனாலதான் அங்கிள் சீஃப், அதாவது சாலி, அவ என்னை இங்க கூட்டிட்டு வந்து உள்ள வச்சு பூட்டிட்டு போயிட்டா. முதல்ல இங்க இருந்து வெளியே போக ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். முயற்சி திருவினையாக்கும்னு தெரியாதா? ஆனா இப்ப அதுக்கு நேரம் இல்ல, தப்பிச்சாகணும். நாளைக்கு காலையில 9 மணிக்குள்ள நானும் சாலியும் அவங்கவுங்க பிரெயினை மாத்திக்கலனா வாழ்நாள் பூராவும் இப்படியே இருந்துருவோம். ஒண்ணுமே செய்ய முடியாது. அடடா, எனக்கு தெரிஞ்ச எந்த வழியுமே இல்லையே. இல்லைங்கிற வார்த்தையை நம்ம சொல்லவே கூடாது. நான் அதை முடிச்சு காட்டுறேன். அந்த பிரெயின் டீசரை நம்ம யூஸ் பண்ணலாம். ஒன்னு சொல்லவா, இப்ப நீங்க சொன்ன இந்த விஷயம் கூட நாளைக்கு ஹாட் நியூஸா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வைரலா போகும் பாருங்க. ஒரு கிரேசி நியூஸ் ரிப்போர்ட்டா இருக்கும். இது கூட நல்ல ஐடியாவே இருக்கே. இதுதான் நான் எதிர்பார்த்தேன் பெஞ்சமின். இப்ப சாலி ரிசல்ட்ஸ் நிஜமாவே ஏதாவது பிரசன்ட் பண்ணணும்னு நினைச்சானா அவளுக்கு முதல்ல நாம ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். லைவ் ப்ரோக்ராம் பண்ணலாம் பெஞ்சமின். only 30 seconds. அட, லைவ் ப்ரோக்ராமா? சாலி நியூஸ பிரசன்ட் பண்ணாங்கன்னா யாரும் அதை ஏத்துக்க மாட்டாங்களே. அதுக்கப்புறம் வியூவர்ஸ், சூப்பர் பிளான் அங்கிள் சீஃப். இந்த ஒரு வழியை வச்சுதான் நாம வெளியில போக முடியும் பெஞ்சமின். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் தூங்கலான்னு யோசிக்கிறேன். எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. அவங்க டென்ஷன் ஆனதுக்கு காரணம் தான் என்னன்னு புரியல. ஆமா, அநேகமா நேத்து டின்னர்ல சாப்பிட்ட சாப்பாடு சரியில்லை போல இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல, மெக்சிகன் ஃபுட்டை தான் நான் டெசர்ட்டுக்கு சாப்பிட்டேன். இல்லன்னா இந்தியன் கறியே நான் செகண்ட் டெசர்ட்டுக்கு சாப்பிட்டு இருப்பேன். சரி, என்ன பண்றது? அவ எப்பவுமே அத டிஸ்க்ல தான் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த இடத்த கொஞ்சம் பாரு. இத பார்த்தாலே எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு. கிண்டல் பண்ணாத. என்ன வித்தியாசமா இருக்கு? இந்த டைம்ல யார் கால் பண்றாங்க? ஹலோ, சாலி ராஸ்மௌசன். எனது நியூஸ பிரசன்ட் பண்றாங்களா? ஒரு நிமிஷம் அப்படியே ஹோல்ட் பண்ணி இருங்க, நான் பாக்குறேன். எஸ், என்னது நீங்க சொல்றது உண்மையா? ஒரு நிமிஷம், என்ன சொன்னாங்க? ஹேய், இங்க பாத்தியா? அவ நியூஸ் எடிஷன் பண்ணிக்கிட்டு இருக்கா, அதுவும் நம்ம ஸ்டேஷன்ல. ஹலோ மை டியர் வியூவர்ஸ், ஆரினால் அழகுராஜாவோட கம்பெனியை நான் டேக் ஓவர் பண்ணிருக்கேன். யாராலையும் என்ன தடுக்க முடியாது. அப்படி தடுக்கணும்னு நினைச்சா பேஸ்மென்ட் ஸ்டுடியோக்கு வரட்டும். ஆரினால் அழகுராஜா மீடியா பில்டிங் வாங்க, நேர்ல பேசலாம். டைரக்ட் டிஸ்கஷன் வச்சுக்கலாம். என்ன இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு? வா போலாம். சாலி ராஸ்மௌசன், பெஞ்சமின், இங்க என்னதான் நடக்குது? இவங்க சாலி கிடையாது, இவர் அங்கிள் சீஃப். ப்ரொஃபசர் வான் வோல்ட்டோட லேப்ல அங்கிளோட பிரெயினை எடுத்து சாலியோட உடம்புல பொருத்திட்டாரு. சாலியோட பிரெயினை அங்கிள் சீஃபோட பாடியில பொருத்திட்டாரு. சோ சாலி அவங்க தான் அழகுராஜா. அப்புறம் அப்போ அழகுராஜா தான் சாலியா? என்ன சொல்ற நீ? இல்ல நம்ப மாட்டேன். கொஞ்சம் தெளிவா சொல்லு, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. நம்ம அழகுராஜா நினைச்சு பேசினவரு நிஜமாவே சாலி? இல்ல அத நேர்ல பாக்குற வரைக்கும் நான் நம்ப மாட்டேன். அவர் நம்ம எல்லார்கிட்டயுமே ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிட்டாருன்னு உங்களுக்கு இப்பவாவது புரியுதுல்ல? செலிபிரிட்டி காசிப் கவரேஜ் பிரான்ச்சோ. அப்ப அழகுராஜா அங்கிள் எங்க? அதாவது சாலி அவங்க எங்க இருப்பாங்க? கூடிய சீக்கிரமே அவங்கள வான் வேர்ல்ட் லேபுக்கு கூட்டிட்டு போகணும். இல்லனா அவங்கள யாராலையுமே மாத்த முடியாது. இல்ல அவ நேத்து ராத்திரி இங்க இருந்து கிளம்பி போயிட்டா. போகும்போது ஒரு விஷயம் சொல்லிட்டு போனாங்க. எல்லா விஷயத்தையும் பெர்மனண்டா மாத்த போறதா சொன்னா. பெர்மனண்டா? அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? அவ என்னோட பாடிக்குள்ள இருக்கிறதுக்கு கண்டிப்பா விரும்பவே மாட்டா. அப்படின்னா ஓ நோ, அவ எங்க இருப்பான்னு எனக்கு தெரியும். வாங்க, சீக்கிரம் வாங்க. ட்ராப், வா போலாம். மிஸ்டர் அழகுராஜா, நீங்க நிஜமாவே இத பண்ண நினைக்கிறீங்களா? ஆஸ் அ லாயர் நான் என்னோட சஜஷனை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு தடவை நீங்க இந்த டாக்குமெண்ட்ஸை சைன் பண்ணிட்டீங்க. இல்ல, எனக்கு தெரியும். உன்னோட சஜஷன் எதையும் நான் கேட்கவே இல்ல. ஏதாவது சொன்னா எக்ஸ் லாயர் கிட்ட போயிடுவேன். நான் கேக்குறத முதல்ல கொடு. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இங்க எதையுமே யாருக்கும் சரியா செய்யவே தெரியல. சாரி, தெரியாம ஸ்லிப் ஆயிடுச்சு. தேவையில்லாம நீ டைமை வேஸ்ட் பண்ற. இந்தாங்க. ஓ சோ சாரி. செய்யறத செஞ்சுட்டு சாரி கேக்குறியே. சீக்கிரமா போய் கிளப் சோடாவை எடுத்துட்டு வந்து வாஷ் பண்ண, இல்லனா இந்த காரை போகாது. நில்லு. நீ அந்த பேனாவை கொடு. அது நடக்காது. ஆலினால் அழகுராஜா, நான் என்ன சொல்றேன்னா, நான் தான் உண்மையான அழகுராஜா. என்னோட கெஸ்ஸிங் கரெக்டா இருந்தா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஓனர்ஷிப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு சம்பந்தமானது. அழகுராஜா மீடியாவோடது. நல்லா யோசி. அந்த வேலையை நான் செய்வேனா? கண்டிப்பா நான் அப்படி செய்ய மாட்டேன். உன்ன மாதிரி சீப்பான ஆளு நான் கிடையாது. முதல்ல அது புரிஞ்சுக்கோ. அது நீதான் சாலி. நீ ரொம்ப லேட்டா வந்துட்ட. இனிமே யாராலையும் என்ன தடுக்கவே முடியாது. ஓ நோ, வாங்க, அவங்கள ஈஸியா பிடிச்சிடலாம். இனிமே என் வழியில யாரும் குறுக்கிடவும் முடியாது, என்ன தடுக்கவும் முடியாது.
எதுக்காக இவ்ளோ லேட் பண்ணீங்க? வாழ்நாள் முழுக்க இந்த அழுக்கான கிரீன் சூட்டுக்குள்ளேயே இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்ன அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் என்ன ஆச்சு? அது பாரு, இதுக்கெல்லாம் காரணம் உங்க ஆராய்ச்சி தான். இனிமே அதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல அழகுராஜா. சீக்கிரமா போய் அந்த மைண்ட் மிங்லர்ல போய் உட்காரு. டைம் முடிய இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. சீக்கிரம். இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். இப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அங்கிள்? இப்பதான் நான் நல்லா ஃபீல் பண்றேன். நானா மாறிட்டேன். பிரமாதம். மைண்ட் மிங்லர் பெர்ஃபெக்ட்டா ரிவர்ஸ்ல வேலை செய்யுது. நானா மாறினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே இந்த ஆலினால் அழகுராஜா மீடியா குரூப் என்னோடது. அப்படின்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டியா? அடடா, என்னோட கான்ட்ராக்ட். இங்க பாரு, இது ஒண்ணு ஆடினால் அழகுராஜா மீடியா கிடையாது. இது சாலி ராட்சனோட செலிபிரிட்டி நியூஸ் நெட்வொர்க். இது எல்லாமே எனக்கு மட்டும் தான் சொந்தம். இத ஒரு தடவை நல்லா படிச்சு பாரு. எதுக்காக இப்படி குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க? இப்ப இது எல்லாமே எனக்கு சொந்தமாயிடுச்சு. உன்னோட நியூஸ் சேனல் இப்ப எனக்கு சொந்தமாயிடுச்சு. நிஜமாவே நீ அதை படிச்சு பாத்தியா? நீ ஆலினால் அழகுராஜா மீடியா குரூப்புக்கு ஓனரே கிடையாது. என்ன? நான் இத படிக்கலங்கிறது உண்மைதான். அப்படின்னா அத முதல்ல படிச்சு பாரு சாலி. ரொம்ப நல்ல பேப்பர் ஒர்க். செக் அண்ட் ட்ரிபிள் செக். டேபிள் கீழ கான்ட்ராக்ட்ஸ் போட்டுட்டு நான் எல்லா பேப்பர்ஸையும் மாத்தி வச்சிட்டேன். அப்படின்னா அங்கிளுக்கு தான் இந்த கம்பெனி சொந்தமா? வா, அற்புதம் பாண்டோரா. அழகுராஜா விஷயத்துல எனக்கு ஆரம்பத்துல இருந்தே சந்தேகம் வந்துச்சு. ஐ மீன் சாலி, அவங்க பேரை தப்பா சொன்னாங்க. நீங்க இத சொல்லும்போது நான் நம்பவே இல்ல. அதுக்காக நான் உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தம் பண்ணிட்டேன்ல. அப்படின்னா இது எதுவுமே எனக்கு சொந்தம் இல்லையா? அப்படி எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒரு ஓரமா போய் உட்கார்ந்து முதுகு சொறியிற கருவி வச்சு சொரிஞ்சுக்கோ சாலி. சில சமயம் இது ரொம்ப நல்லா யூஸ் ஆகும். மத்தவங்கள மாதிரி எப்போவாவது நீங்க மாறணும்னு நினைச்சு பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி நீங்க மாறணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு மைண்ட் மிங்லர் மிஷின் ஒண்ணு இருக்கு. அதை கண்டுபிடிச்ச ப்ரொஃபசர் வான் வோல்ட் இப்போ நம்ம கூடவே இருக்காரு. சொல்லுங்க ப்ரொஃபசர், இந்த மாதிரி அட்டகாசமான இன்வென்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கான ரகசியம் என்ன? பெருசா எதுவும் இல்ல. கொஞ்சமா இமேஜினேஷன் போதும். கொஞ்சம் மெத்தட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் ரைட் டூல்ஸ் இருந்தா போதும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாரு. கம் ஆன், எப்படி யூஸ் பண்ணனும் நான் சொல்லி தரேன். ப்ரொஃபசர் வான் வோல்ட் கூட ஆலினால் அழகுராஜா அவங்க கூட பேசிட்டு இருக்க. இப்போ நாம விடைபெறலாமா?